வெறும் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வச்சு மட்டுமே நமக்கு லோன் தரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஓவரால் ஒரு 2 அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஹாய் கைஸ்! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் டெக் பாயிண்ட் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலா Instagram, Telegram, Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜஸ்லாம் இருக்கு. அதில தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், பேமெண்ட் ப்ரூஃப் அண்ட் ஆப் லிங்க்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்க நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சோஷியல் மீடியா பேஜஸோட லிங்க்ஸ் குடுத்துருக்கோம். நீங்க அத கிளிக் பண்ணி நம்ம பேஜஸ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப அந்த அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் பர்சனல் லோன் அப்ளிகேஷன். இது 2024 ஜூலைல இருந்தே Play Storeல வந்து அவைலபிளா இருக்கு. இதுவரைக்கும் இத பார்த்தோம் அப்புட்னா 5,00,000 பேருக்கு மேல டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 69,000 பேர் கொடுத்த ஆவரேஜ் ரிவ்யூ பார்த்தோம் அப்புட்னா 4.3 ரேட்டிங்ஸ் இருக்கு. ரேட்டிங்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நீங்க இந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, உங்க நார்மலா உங்க மொபைல் நம்பர் மட்டும் குடுத்து நீங்க லாகின் பண்ணாலே போதும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் அப்படிதான் இருக்கும். உங்களோட எலிஜிபிலிட்டிய பொறுத்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு லோன் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கு. இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். வாங்க போலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை இது வந்து யுவராஜ் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு என்பிஎஃப்சிக்கு கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் நமக்கு வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்பிஎஃப்சினா வேறு ஒன்றும் இல்லை, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இது கூட சேர்ந்து தான் நமக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு நமக்கு வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து டேரெக்டாக ஆர்பிஐ கீழே ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 20,000 வரை நமக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட ரீபேமெண்ட் டென்யூர்னு பார்த்தோம் அப்படின்னா 2 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 36% பெர் ஆனம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட ஃபீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது ₹99ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து இந்த ஃபீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 97% வரைக்குமே இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து தான் அந்த மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வேலிடான பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. மந்த்லி இன்கம், அதாவது ஹோல் ஃபேமிலிக்குமே மந்த்லி இன்கம், ஒரு மொத்த வீட்டோட மந்த்லி இன்கம் எவ்வளோ இருக்கணும்னா 25,000 இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிறதுக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெறும் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வச்சே இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நம்மளால் வந்து நம்மளுக்கு வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம செகண்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பேருபிக் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன். இந்த அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2020லேருந்தே Play Storeல வந்து அவைலபிளா இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 1,00,00,000 பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 1,000,000 மெம்பர்ஸ் வந்து இதுக்கு வந்து ரேட்டிங்ஸ் கொடுக்காங்க. இதோட ஆவரேஜ் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 4.4 இருக்குது. இதுலேயுமே ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நல்லா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம நம்பர் கொடுத்து நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் இவங்க ஒரு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கான லோன் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இதிலேயே ஸ்க்ரீன்லேயே நமக்கு வந்து வந்துடும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை இது வந்து சாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் நமக்கு இதை பர்சனல் லோன் அப்படிங்கிறத ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 20,000 வரைக்குமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ₹1,000லேருந்து 20,000 வரைக்குமே நமக்கு வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 91 டேஸ்லேருந்து 365 டேஸ், அதாவது 3 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ் வரை ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் பொறுத்தவரை 35% பெர் ஆனம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து ஸ்டார்டிங் வந்து ₹80லேருந்து மேக்ஸிமம் ₹2,000 வரை அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸோடு சேர்த்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெடியான ஒரு இன்கம் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க மொத்த வீட்டோட இன்கம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 லேக் பெர்
இயருக்கு இதில் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆப்பில். அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு 2000 நமக்கு வந்து லோன் அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதுக்கான டென்யூர் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 28 டேஸ் தான். அந்த 28 டேஸில் 14 டேஸாக பிரித்து ஃபஸ்ட்டு 14 டேஸில் பாதி அமௌண்ட்டும் லாஸ்ட்டு 14 டேஸில் பாதி அமௌண்ட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா அப்போ வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 அப்ளிகேஷன்லையுமே வந்து நம்ம தாராளமாக வந்து அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யுவா பர்சனல் லோன் அப்ளிகேஷனுக்கே கொடுக்கலாம். ஏன்னா அங்கே டென்யூர் பீரியட் வந்து நமக்கு கொஞ்சம் ஹையாகவே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி